ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனித நாமத்தினாலே தபசு காலங்களின் 21வது நாளில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த நாளை ஆண்டவர் ஆசீர்வாதமாக்கி தருவாராக. இந்த தியானத்தில் என்னோடு இணைந்திருக்கிற உங்களை கர்த்தர் சந்திப்பாராக. விசுவாசத்தில் நம்பிக்கை வளர்வதற்கு இந்த தியானம் நமக்கு உதவியாக இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய சமூகத்தை இடைவிடாமல் ஸ்தோத்திரிக்கிறதும் ஆராதிக்கிறதும் ஜெபிக்கிறதுமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பவுலடிகளார் மூலமாக தெஸ்ஸலோனிக்கே சபைக்கு எழுதுகிறார். 1 தெஸ்ஸலோனிக்கே புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்பது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்றார். இடைவிடாமல் ஆண்டவரோடு பேசிக்கொண்டிருக்கணும். Continue to have a relationship with the Lord. Pray to God. அவரோடு பேசிக்கொண்டே இருக்கணும். அவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவு அனுதினமும் நிலைத்திருக்க வேண்டும். அதை தான் இந்த தபசு காலங்களில் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்று சொல்கிறார். நாம் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கிறதான அனுபவத்தை இந்த தபசு காலங்களில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது நமக்கு விடுதலையை கொடுக்கும், அது நமக்கு வாழ்வு கொடுக்கும், அது நமக்கு சுகத்தை கொடுக்கும். ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறவரும் தப்புவிக்கிறவருமாக இருக்கிறார். பலவிதமான போராட்டங்கள் நிறைந்த இந்த உலகத்தில், பாடுகள் நிறைந்த இந்த வாழ்வில் நமக்கு ஆண்டவர் துணையாளராக இருப்பார். நாம் செபிக்கிற வேளையில் அவர் நமக்கு பக்க பலமாக இருப்பார். ஆண்டவருடைய கிருபை நம்மை நடத்தும். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துகின்ற ஆண்டவர். ரோமர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் அப்படின்னு படுது. அவர் என் பக்கத்தில் இருக்கும்போது விரோதமாக இருக்க முடியாது ஒருவரும். அவர் அனுதினமும் நமக்கு உதவியும் துணையாளருமாக இருப்பார். அதனால் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. இடைவிடாமல் யூ மஸ்ட் ஹாவ் அ ரிலேஷன்ஷிப், யூ மஸ்ட் ஹாவ் அ prayer with the Lord. ஆண்டவரோடு ஜெபிக்கணும். நீங்கள் அவரோடு பேசணும், அவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கணும். ஆண்டவரோடு இடைப்படுகிற நேரம் ஆசீர்வாதத்தின் நேரமாக இருக்கும். ஏசாயா புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்வது போல, நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்துவேன், சகாயம் செய்வேன், என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன் என்றார். அவருடைய நீதியின் வலது கரத்தால் நம்மை தாங்கிக் கொள்கிற ஒரு ஆண்டவர். இடைவிடாமல் நாம் செபிக்கிற பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். என் அன்பு சகோதரி சகோதரே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு விரோதமாய் ஒருவரும் இருக்க முடியாது. ஒரு முறை தானியேல் ராஜாவினுடைய கட்டளையின்படி அவர் உருவாக்கின அவர் சிலையை வணங்காததுனால சட்டத்தின்படி அவரை சிங்கக்கவியில் போட வேண்டியதாக போச்சு. ராஜாவுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் தானியேலுக்கு விரோதமாய் இருக்கிற மக்கள் அவனுடைய பரிசுத்தமான ஒரு வாழ்வு, அவனுடைய உண்மை, நேர்மை, அவனுடைய வாழ்வில் அவனுடைய பெற்றிருக்கிற உயர்வு, இவைகளை கண்டு பொறாமைப்பட்ட அவனுடைய விரோதமாய் எழும்பின கூட்டம் ராஜாவை தன்வசப்படுத்தி சட்டங்களை ஏற்றி அது தானியேலுக்கு விரோதமாய் நின்றது. இப்பொழுது தானியேல் சிங்கக்கவியில் போட வேண்டிய சூழல். சிங்கக்கவியில் ஒரு மனுஷனை எடுத்து போடுவார்கள் என்று சொன்னால் அது போய் சேருவதற்கு முன்பாகவே அது பிடித்து அது அவர்களை கொன்று போடும். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு தண்டனை தானியேலுக்கு அது கிடைத்தது. ராஜாவுக்கு விருப்பம் இல்லை, தலி ராஜாவுக்கு. ஆனாலும் சட்டத்தின்படி தானியேலை சிங்கக்கவியில் போட வேண்டியதாக போச்சு. அப்போது ராஜா தானியேலை பார்த்து சொன்னார். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் 16ஆம் வசனத்தை வாசிக்கும்பொழுது, ராஜா கட்டளையிட அவர்களை தானியேல் கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்க உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருப்பார் என்று சொல்கிறார். அவர் இடைவிடாமல் நீ ஆண்டவரையோடு தொடர்பு வைத்துக்கொள்ள. யூ ஹாவ் அ
கண்டினியூஸ் கம்யூனிகேஷன் வித் த லார்ட். நம் ஆண்டவரோடு அனுதினமும் தொடர்பு. தானியேல் அப்படி ஆண்டவரோடு தொடர்பு வைத்திருந்தார். ஆண்டவரை துதிக்கிறதும் ஆராதிக்கிறதும் ஜெபிக்கிறதுமாய் அவனுடைய நேரத்தை செலவிட்டான். எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் ஆண்டவரை தேடுகிற மனுஷன். அதனால தான் அந்த ராஜா தானியேலுக்கு குறித்து அறிந்து சிங்ககவியில் போடும்போது அவன் சொன்னார், இடைவிடாமல் நீ ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவராக இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த தபசு காலங்களில் நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள், உங்களுக்கு விரோதமாக உங்களுக்கு நேர் எதிராய் வந்து கொண்டிருக்கிற அம்புகள், புறங்கூறுதல், பரிகாசம் பண்ணுதல், விரோதமான காரியங்களை செய்கிற மனுஷர்கள் எழும்பினாலும் சோர்ந்து போகாதீர்கள். நாம் தொடர்ந்து ஆண்டவரை தேடணும், செபிக்கணும். இடைவிடாமல் நம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார், நம்மை சுகப்படுத்துவார், நம்மை விடுவிப்பார். நாம் செபிக்கிற மனுஷனாக இருந்தால் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். அவர் என் உள்ளத்தில் தங்குவார். ஏன்னா கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் அன்பு சகோதர சகோதரர்களே, ஆண்டவரை இடைவிடாமல் தேடுகிறவர்களாக இருக்கணும், ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும், ஆராதிக்கிறவர்களாக இருக்கணும். அனுதினமும் ஆண்டவரை தேடணும். வேதம் சொல்லுகிறது, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாது என்று ஆண்டவர் நமக்காக பார்க்கிறவராக, நம்மோடு கூட பயணிக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் பகலில் ஆண்டவரை தேடலாம், இரவில் ஆனாலும் நீ தேடாத நேரத்தில் ஆண்டவர் உன்னை பக்கத்தில் இருந்து உன்னை பாதுகாக்கிறவராக இருப்பார். உங்களோடு கூட இருக்கிறார். நீ தனிமைப்படுத்தப்பட்டாய், ஒதுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, எல்லாராலும் கைவிடப்பட்டாய் என்ற நிலைக்கு நீங்கள் சோர்ந்து போயிருப்பீர்கள் என்று சொன்னால் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் தொடர்ந்து வேதத்தை வாசிங்க, ஜெபியுங்க, ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய ஆரம்பிங்க. தொடர்ந்து ஆண்டவரோடு பயணிங்க. ஆண்டவர் உங்களோடு பயணிக்க உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை அழையுங்க. ஆண்டவரை என்னோடு பயணிங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் உங்களோடு பயணிப்பார். இங்கே தானியேலை குறித்து ராஜா ஒரு சாட்சி சொல்கிறார். நீ இடைவிடாமல் ஆராதிக்க தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், அவருடைய தப்பு வைப்பார் என்று சொல்கிறார். இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? தானியேல் என்ன செய்தார் என்று பல காரியங்கள், தானியேலுடைய வாழ்வில் பல காரியங்கள் ஆண்டவர் அவரோடு கூட இருப்பதற்காக, இவர் ஆண்டவரோடு இருப்பதற்கு பல காரியங்களை அவர் செய்திருக்கிறார். அதில் ஒரு 3 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் பாபிலோனுக்கு வாலிபர்கள் சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்டது. அப்போது ராஜா இவர்களுக்கு ராஜ உணவு அதை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை தேற்றுங்கள், அவர்களை பலப்படுத்துங்கள், அவர்களுக்கு படிப்பியுங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது தானியேல் அந்த பிரதானிகளை கூப்பிட்டு அவரிடத்துல கெஞ்சி அவரிடத்துல சொல்லி, எனக்கு ராஜ உணவு தேவையில்லை, ராஜ போஜனத்தை நான் உண்டு என் சரீரத்தை கெடுத்துவிட நான் விரும்பலை, ஆகவே எனக்கு பருப்பு சாதம் கொடுங்க. வெஜிடேரியன், நான் வெஜிடேரியனுக்குள்ளே போல. அதனால் என்ன இந்த தபசுகள் அநேகர் வெஜிடேரியனாக மாறிடுறீங்க இந்த 40 நாட்களுக்கு. தானியேல் அவன் வாழ்நாளில் ராஜ போஜனத்தை தவிர்த்து பருப்பு உணவுகளை உண்ண ஆரம்பித்தான். அதை கேட்டபொழுது அவன் சொன்னான், போஜனத்தை உண்டு என் சரீரத்தை கெடுத்து விடாதபடிக்கு, எண்ணங்கள் சிந்தனைகளை கெடுத்து விடாதபடிக்கு, கரைப்படிந்து விடாதபடிக்கு நான் பரிசுத்தமாக ஆண்டவருக்கென்று இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த உணவில் அவன் பொறுப்பாய் நடந்து கொண்டான். என் அன்பு சகோதரனே சகோதரியை, நாம் உணவில் நாம் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். அது நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் கெடுக்காதபடிக்கு நம்மை பரிசுத்தமாக தீட்டுப்படாமல் நம்ம சரீரத்தை காத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை பிரியப்படுத்துகிறபடி நாம் நடக்க பிரயாசப்படும்.
இரண்டாவதாக தானியேலின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசித்தால், அந்த ராஜா அந்த நாட்களில் அவருடைய சிலையை செய்து வைத்தான். 60 முழம் அகலம் உயரமும் 60 முழம் அகலம் உள்ள ஒரு சிலை அவனை போல. அந்த சிலையை வணங்கணும்னு சொல்லி கேட்குறான். அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் வணங்க மாட்டோம், சிலை வணக்கம் எங்களுக்கு இல்லை, நாங்கள் வணங்குகிற ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர், அவரை மட்டுமே வணங்குவோம், சிலை வணங்குவதில்லை என்று தீர்மானமாய் சொன்னார். தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கிற பொழுது, நாங்கள் நம்புகிற, நாங்கள் தொழுது கொள்கிற, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்படியே அவர் தப்புவிக்காவிட்டாலும் நாங்கள் சிலை வணக்கத்தை செய்வதில்லை, சிலையை தொழுது கொள்வதில்லை, விக்கிரகங்களை ஆராதிப்பதில்லை என்ற ஒரு வைராக்கியம் அவர்களுக்குள் இருந்தது. அவர்கள் தங்களை பரிசுத்தமாய் காத்து கொண்டார்கள். அதனால தான் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவர் என்று ராஜா தானியேலை பார்த்து சொல்லுகிறார். கடைசியாக ஆண்டவராகிய தேவன் தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, ராஜாவினுடைய உருவத்தையே சிலையாகி வணங்கி, ஒரு மனுஷனை வணங்குகிறதைப் போல, மனுஷனை திருப்திப்படுத்துவதைப் போல, இந்த உலகத்தின் காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதைப் போல ராஜாவினுடைய உருவத்தையே சிலை வடித்து அதை வணங்கும்படி சூழலை ஏற்படுத்தினார்கள். தானியேலோ அனுதினமும் தான் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம், தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறது போல, தினமும் 3 வேளை அவன் மாடியில் எருசலேமை நோக்கி முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற வழக்கம் உடையவன் தானியேல். அதை தொடர்ச்சியாக அவன் ஜெபித்தான். தொடர்ந்து ஆண்டவரிடத்தில் வைராக்கியமாய் இருந்தான். எத்தனை சட்டங்கள் எழுப்பினாலும், எதிர்ப்புகள் வந்தாலும், கூட இருக்கிறவர்கள் அவனுக்கு விரோதமாய் எழும்பினாலும் ஒரு நாளும் சோர்ந்து போகாதபடிக்கு தானியேல் இடைவிடாமல் ஆண்டவரை தொழுது கொண்டான். ஆண்டவரை நோக்கி விண்ணப்பிக்க, ஆண்டவரோடு வாழ்கிற ஒரு வாழ்வு இருந்தது. இந்த தபசு காலங்களில் ஆண்டவரோடு வாழ்கிற ஒரு வாழ்வுக்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும். வேதத்தை வாசிக்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, ஆண்டவரை தேடுகிறவர்களாக, ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறதுக்கு நாம் முன்வர வேண்டும். நம் சரீரத்தை கெடுத்து விடாதபடிக்கு, நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் நாம் கரைபிடித்து விடாதபடிக்கு, சட்ட திட்டங்கள் ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு விரோதமாய் நின்று விடாதபடிக்கு, ஆண்டவரை பிரியப்படுத்துகிற காரியங்களில் நாம் நடப்போம் என்றால் ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறவரும் தப்புவிக்கிறோம், அவர் நம்மை ஏந்தி நம்மை வழிநடத்துகிறவருமாய் இருப்பார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது போல, தானியேலே சொன்னது போல, நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொன்னது போல, இந்த காலத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். எல்லா விதமான நெருக்கடிகள், இனி எனக்கு வாழ்வில்லை, இனி எதிர்காலம் இல்லை என்ற நிலைக்கு தள்ளப்படுகிற இந்த சூழலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க ஆண்டவருடைய கரங்களில் இந்த 21ஆவது நாளில் இந்த தபசு காலத்தில் ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் பெரியவர், பெரிய காரியங்களை உங்கள் மத்தியில் செய்வார். ஜெபம் செய்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே, இந்த தியான வேளையில் என்னோடு இணைந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரமாக உங்களோடு பிள்ளைகளை இறங்குவதாக, தேவ பிரசன்னம் இறங்குவதாக, ஒவ்வொருவரும் உண்மை அறிகிற அறிவில் வளரட்டும். இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எங்களை தப்புவிக்காவிட்டாலும் நாங்கள் என் சரீரத்தை கெடுக்க மாட்டோம். என்னுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், யோசனைகளை கரைப்பிடித்து விட மாட்டோம். விக்கிரகங்களை வணங்க மாட்டோம். இந்த உலகத்தை சார்ந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி தீர்மானம் எடுத்து உமக்கென்று வாழ அர்ப்பணிக்க உதவி செய்வீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு நீர் விசேஷமான ஞானத்தை தாங்க. வேலை செய்கிற ஒவ்வொருக்கும் வேலை செய்ய திராணியும் பலத்தை தர, நிலையான வேலை, தகுதிகளுக்கு ஏற்ப வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துங்க.
நல்ல குடும்பங்கள் அமையட்டும், தேவைகள் சந்திக்கப்படும், எதிர்பார்ப்புகள் நிறைவேறட்டும். சரீர பலவீனத்தின் மத்தியும் வியாதியின் மத்தியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்குறையா. தேவ பிரசன்னம் மேல் இறங்குவதாக. உங்களுடைய சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொரு மீதும் இறங்கட்டும். நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இந்த தபசு காலத்தின் 21வது நாளில் 2025ஆம் ஆண்டு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக மாறட்டும், மகிழ்ச்சியின் ஆண்டாக மாறட்டும். அந்த தபசு காலங்களில் தங்கள் விசுவாசத்தில் பலப்பட உதவி செய். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தும் உங்கள் அனைவரோடு இப்பொழுதும் இருப்பதாக. ஆமென்.